ஹலோ guys, welcome back to Lava BMS vlog. நாளைக்கு எங்க வாலுக்குட்டியோட பர்த்டே, சுபமதியோட செகண்ட் பர்த்டே இது. அதுக்காக நாங்க திருத்தணிக்கு டிராவல் பண்றோம். சேலம் ஜங்ஷன்ல இருந்து அரக்கோணத்துல இறங்கி அங்கேருந்து டிராவல் பண்ணி போய் முருகனை பார்க்க போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் முருகனோட அருள் பெறறதுக்கு வாழ்த்துக்கள். வாங்க போய் முருகனை பார்க்கலாம். ஹாய் கேஸ், இப்போ கிளம்பியாச்சு. திருத்தணிக்கு பேக் பண்ணிவிட்டு நைட்டே ஜங்ஷன் போய் ட்ரெயின் ஏறியாச்சு. சேலம் டு அரக்கோணம் 4 hours ட்ராவல். அங்கேருந்து கோயிலுக்கு ஒரு 15 minutes தான் ட்ராவல். அதனால் ஜங்ஷன் போய் அரக்கோணத்தில் இறங்கி கிளம்ப போகிறோம். இவங்க தான் பர்த்டே பேபியை கூட்டிகிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னென்ன சேட்டை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தாலும் அவங்க உட்கார அளவுக்கு சீட் இருந்தது. அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டோம். 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போத்துலேருந்து ஒரு 3 hours ட்ராவலு. 2:30க்கெலாம் அரக்கோணம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அரக்கோணம் வந்ததில்லை. இது எங்களுக்கு புதுசு. எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் கேட்டுட்டு பாலத்து வழியாக ஏறி நடந்து வந்துட்டு இருந்தோம். பாலத்தில் ஏறி வெளியே இருக்க ட்ரெயின் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நான் பாப்பா எல்லாம் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தா. பாலம் நல்லாவே பெருசாக இருந்தது. மிட் நைட் ஏர்லி மார்னிங் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால யாருமே இல்லை. மோஸ்ட்லி நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பாலத்தில் நடந்து ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். வெளியே போய் ஆட்டோ கேட்டு ஆட்டோ ரைடு ஏறி கோயில் வரைக்கும் வந்தாச்சு. எங்கள் ரூம்லேருந்து பார்க்க கோயிலோட கோபுரம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திருத்தணி மளிகையோட ஃபஸ்ட்டு படி. சாமி கும்பிட்டு படி ஏற ஆரம்பித்தாச்சு. முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு படி ஏற ஆரம்பித்தோம். தெப்பக்குளங்கிட்ட நெருங்கிட்டோம். ஃபஸ்ட்டு தெப்பக்குளத்தில் காலை நினச்சிட்டு முருகனை பார்க்க போகலான்னு. இங்கே சரவண பகை மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. விஷ்ணு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம் அப்படிங்கிற நிறைய தீர்த்தங்கள் இருக்குது. திருத்தணிகை மலை இது முருகனோட 5ஆம் படி வீடு. அதுவும் இல்லாமல் முருகன் இங்கே தனிகாய்ச்சல்லாம் இருக்கிறாரு. அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சு கோபமெல்லாம் தணிக்கிறதுக்காக வந்த இடம். இவரை நம்ம வணங்கும் போது நம்மளோட நோய், பிணி, கஷ்டம்னு எல்லாமே தணிந்து போகும். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நீங்கி போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதிசேஷனாகம் அவங்க பார்க்கடல உண்டான காயங்களை போக்குறதுக்காக இங்கிருந்த தீர்த்தத்தை குளிச்ச இடம்தான் ஆதிசேஷ தீர்த்தம். அகத்தியர் நீராடிய தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற கல்கார தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்துலேருந்து தான் சாமிக்கு உண்டான நெய்வேத்தியங்களோ, சாமிக்கு பூஜை பண்றது, அபிஷேகம் பண்றதுன்னு எல்லா தண்ணீரும் அந்த தீர்த்தத்துலேருந்து தான் எடுத்துட்டு வராங்க. இந்த கோயில படி பூஜை ரொம்ப விசேஷம். இங்கே 365 படிக்கட்டுகள் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி எல்லா வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியும் இங்கே ஒரு படிக்கும் பூஜை செஞ்சு படி பூஜை செய்வாங்க. ஒரு பூஜைக்கும் அதே மாதிரி திருப்புகழ் பாடிக்கிட்டே ஏறுவாங்க. அதுதான் ஜனவரி 1 விசேஷம். அப்போ இங்க லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. இந்த கோயில்ல தேவேந்திரன் வழிபட்ட செங்கழன் விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. அதுவும் இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகரா இருக்கு. நாங்க போற வழியில மலையேற்றத்துல இந்த விநாயகர் கோயில் இருந்தது. அதை நாங்க பார்த்து சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். சூரசம்ஹாரம் முடிச்சு வந்த முருகருக்கு தேவேந்திரன் தன் மகளான தேவயானியை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் இந்த மலைக்கு முருகர் விநாயகர் துணையோட வள்ளியை திருமணம் செஞ்சாரு. இந்த மலையில அவரு வள்ளி சமேதரா காட்சி தராரு. எல்லா கோயில்லையும் முருகர் தேவயானி வள்ளி கூட இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த கோயில்ல தேவயானிக்கு ஒரு சன்னதியும் வள்ளியம்மைக்கு ஒரு சன்னதியும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. எல்லாமே இன்னுமே படி பூஜை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. இன்னுமே படிக்கட்டுல தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பேசிட்டே அப்படியே மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. கோபுரத்தை பார்த்தாச்சு. கோபுரத்தை பார்த்தோன்னா வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் மலை விரத்தனின் குலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலேன்னு கும்பிட்டு கோயில் என்ட்ரன்ஸுக்கு உள்ள வந்தாச்சு. என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. அங்கேயும் நின்று சாமி கும்பிட்டு இங்கேயே தண்ணி கேன் ஃபில் பண்ணி தராங்க. தண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னா 5 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வாட்டர் கேன் ஃபில் பண்ணி தராங்க. 5 ரூபா தான். அதே மாதிரி ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னாலும் இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் நிறையா இருக்குது. 365 படிக்கட்டில் கடைசி செட்டுப்படி. இது புதுசாக கட்டின கோபுரம். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு காலடி எடுத்து வச்சோன்னே மயிலோட அருள் கிடச்சிச்சு. அடுத்து வேலோட அருள் கிடச்சிச்சு. வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால கியூவில் போய் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கியூ சீக்கிரமாகவே நான் வந்துருச்சு. நாங்கள் ஒரு 10-1/4 மணி நேரத்துலேயே சாமி பார்த்துட்டோம். ரொம்ப லேட்டாலாம் ஆகல. சூரசம்ஹாரம் அப்போ முருகனுக்கு அடிப்பட்ட தழும்பு இன்னும் இருக்குது. அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க.
இந்த கோவில்ல சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்காது. அதுக்கு பதிலா வள்ளி திருமணம் ரொம்ப விமர்சையா நடக்கும். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்லையும் சூரசம்ஹாரம் இருக்கும். ஆனா இந்த கோயில்ல கிடையாது. இங்க இருக்கிற முருகர் நிறைய குடும்பத்தோட குலதெய்வமா இருக்காரு. இந்த கோயில்ல எடுத்துட்டு வர காவடி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மத்த கோயிலை கம்பேர் பண்ணும்போது. சூரசம்ஹாரம் அப்ப தேவேந்திரன் இருந்த சங்கநிதி, பதுமநிதி, காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்தரு எல்லாத்தையும் முருகன் மீட்டு தந்தாரு. அந்த நன்றிக்காகவும் தேவயானை திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துக்காகவும் சந்தனக்கல்லையும் ஐராவத யானையையும் தேவேந்திரன் முருகருக்கு பரிசா கொடுத்தாரு. ஆனா ஐராவத யானை மட்டும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கணும் அப்படின்னு தேவேந்திரன் முருகனுக்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அதே மாதிரி யானையும் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அவ்வளவுதான், கருவறை கிட்ட வந்தாச்சு. இங்க நிற்கும் போதோ இந்த கியூல நிற்கும் போதே வேல்மாறல் ஃபுல்லா பாராயணம் பண்ணி முடிச்சிட்டேன். முருகன் கிட்ட இது வேணும் அது வேணும் அது கேட்கணும்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா அங்க போய் முருகனோட அழகை பார்த்துட்டு ஒரு வேண்டுதலும் இல்லை, கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோ அழகா காட்சி தந்தாரு முருகர். அது மட்டும் இல்லாம வெளியவே பாலமுருகர் இருந்தாரு. அவரையும் நின்று சாமி கும்பிட்டு பொறுமையா வந்தோம். கோயிலை விட்டு வெளியே வரும்போது மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, எந்த ஒரு தொணத்தொணத்தொணன்னு எந்த ஒரு மனசு எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா லைட்டா ஃபீல் பண்ணேன். நான் வேண்டது எல்லாமே என் முருகன் எனக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கே வந்தது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, உன் கையை பிடிச்சிட்டு உன் கிட்ட உன் துணையாக தான் நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாமல் அஞ்சாமல் போன்னு அவர் சொன்ன ஒரு ஃபீல் என் மனசுக்குள்ள எனக்கு வேல் எல்லாம் என்னை அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னால் நல்லா உணர முடிஞ்சிச்சு அதை. நீங்களும் சீக்கிரமாக போய் அவர் அருளை பெறுங்க, அதுதான் என் ஆசை. வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால குட்டி பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். என் பிள்ளையா இதுலேயும் ரெண்டு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருந்தா. பர்த்டே பேபி வேற, திட்ட முடியாது. ட்ரெஸ் எல்லாம் ஐஸ்கிரீமு, ஜாலியாக வந்தாங்க. ஐஸ்கிரீம் தின்ன முடிக்கல, அடுத்து அவங்க அப்பா ஜூஸ் வாங்கி கொடுத்தாச்சு. சரி ரைட்டு, சளி பிடிக்க போகுது பர்த்டே பேபிக்குன்னு நினச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஹோம் டவுனுக்கு. முருகனுக்கு டாட்டா சொல்லிட்டு ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு கிளம்பியாச்சு. படி வழியா மட்டும் இல்லாம இந்த ரோட் வழியாவும் போகலாம். இந்த கோயிலுக்கு பஸ்ஸு, காட்டேஜஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த கோயிலுக்குன்னே சொந்தமானதா இருக்கு. நாங்க போற நேரத்துக்கு ட்ரெயின் இருந்தது. நாங்க கரெக்டா போகவும் ட்ரெயின் வரவும் கரெக்டா இருந்தது. ட்ரெயின்ல ஏறி கிளம்பியாச்சு. இங்கேருந்து மறுபடியும் சேலம் வந்தாச்சு. வீட்டில எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. பாப்பா பர்த்டே இல்லையா, டெக்கரேஷன்லாம் கிராண்டா இருந்தது. கேக் வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்த டயர்டுக்கு ஒரு கடையில் காஃபி குடிச்சிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் அவங்க பாட்டி பேத்திக்கு ஒரு குண்டா பாயசம் செஞ்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. பரோன்லாம் ஊதி ஃபுல் டெக்கரேஷன் இருந்தாங்க. போயிட்டு டயர்டாக பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கேக் வெட்டுறதுக்கு வந்தாச்சு. எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் போய். இதுதான் என் குட்டி பிரின்சஸோட பர்த்டே கேக்கு. இந்த வாட்டி இவளோட இயரை முருகன் அருளோட ஆரம்பிச்சிருக்கோம். நல்லதே நடக்கணும்ன்ட்டு நீங்களும் என் குட்டி பிரின்சஸை விஷ் பண்ணுங்க. இந்த விளாகில் என் குட்டி பாப்பாவோட பர்த்டே விளாகும் ப்ளஸ் திருத்தணி முருகனோட அருளும் கிடச்சிச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இன்னும் எல்லா வீடியோவும் வரும். தேங்க்யூ கைஸ், பாய். அடுத்த விளாகில் சந்திக்கலாம்.